ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ராமு சமையல். இன்றைக்கி நம்ம சமையலை பார்க்க போகிறது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். கிறிஸ்பி பாலக். இங்கே பாருங்கள் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களுடைய ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸான ஒரு ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது கிறிஸ்பி பாலக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கிட்டத்தட்ட மிக்சர் மாதிரி தான் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி. இப்படி நல்லா வந்து பாலக்கீரையை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் பொடிசாக நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த தண்டு பகுதியெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த இலைகளை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடணும். இப்போ இதை வந்து ஒரு அகலமான பவுலுக்கு நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த பாலக்கீரையை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு பொடிசாக கட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் நான் வந்து ஃபேன் காற்றுல வந்து உணர வச்சு எடுத்துருக்கேன். இப்போ இதில் வந்து லேசாக தான் தண்ணி இருக்குது. இப்போ இது வந்து தண்ணி வந்து நல்லா ட்ரையாக ஆகிறதுக்கு நம்ம வந்து கொஞ்சமாக வந்து ஒரு 1 or 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணால் நம்ம வந்து பொரிக்கும் போது நல்லா கிறிஸ்பியாகவும் கிடைக்கும். அதனால் இதை வந்து ஜஸ்ட்டு வந்து லேசாக 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இதை ஆட் பண்ணிவிட்டு இது ஜஸ்ட்டு வந்து லேசாக வந்து அப்படியே இதை வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது வந்து எல்லா பக்கமும் படக்கூடிய அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டால் போதும். நம்ம அப்படின்னா வந்து எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணும்போது நல்லா நமக்கு வந்து மொறுன்னு கிடைக்கும். இதை பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். இப்போ இதை வந்து மறுபடியும் கூட கொஞ்சம் நேரம் நம்ம வந்து ஃபேன் காற்றுல உணர வச்சிட்டோம்னா ஏதாவது கொஞ்சம் ஈரப்பதம் இருந்தால் கூட அதுவும் வந்து நல்லா சரியாயிரும். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்குது. இப்போ இதை வந்து அப்படியே வந்து ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இங்கே பாருங்கள், இப்போ இது வந்து நான் வந்து கொஞ்சமாக வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு எடுத்திருக்கேன். இந்த மூணையுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா நம்ம வந்து இடிக்கிற கல் இருக்குது பார்த்திங்களா, அதில் போட்டு ஒன்றும் பாதியமாக வந்து இடித்து எடுத்துக்கிடணும். மிக்ஸி ஜாரில் போட்டிங்கன்னா ரொம்ப வந்து ஃபைனாகிரும். இல்லை நீங்கள் வந்து போட முடியும்னா லேசாக ஒரு பல்ஸ் மோடில் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மூணையுமே வந்து நான் இடிக்கிற கல்லில் போட்டு 1-2 நான் வந்து இடித்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இதையும் வந்து ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன். ஒரு 10-15 முந்திரி பருப்பு வந்து 2 பீஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ இந்த ரெண்டையுமே நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். அந்த ப்ராசஸை நம்ம வந்து செய்யலாம். இங்கே பாருங்கள், நான் ஸ்டவ்வும் ஆன் பண்ணி ஒரு பேனை வந்து நான் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த வெள்ளை எள்ளை வந்து ஆட் பண்ணிக்கலாம். எள்ளை வந்து ஆட் பண்ணிவிட்டு இது வந்து நல்லா சடன்னு பொரியணும். இதுக்கு வந்து ஆயிலோ நெய்யோ எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம், ட்ரை ரோஸ்ட் பண்ணாலே போதும். இப்போ இது வந்து நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகணும், ஆனால் வந்து ரொம்ப கருகிடக்கூடாது, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ அது வேறு வெயிட் பண்ணலாம். கலர் சேஞ்ச் ஆனால் போதும். இப்போ இந்த முந்திரி பருப்பையும் வந்து போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் வந்து நல்லா வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகக்கூடிய அளவுக்கு இதை வந்து வறுத்துக்கிடணும். இப்போ வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு ரெண்டுமே வறுபட்டால் போதும். இப்போ நம்ம வந்து இதை வந்து ஒரு பவுலுக்கு நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ வந்து ஆயில் வந்து நல்லா சூடேறிட்டு நான் வந்து ஒரு கடாயில் வந்து கொஞ்சமாக ஆயில் எடுத்து சூடுபடுத்தியிருக்கேன். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக போட்டு நல்லா வந்து கிறிஸ்பி ஆகக்கூடிய அளவுக்கு இதை வந்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணணும். இதை பாருங்கள், நல்லா வந்து பொரியுது பார்த்திங்களா. ஸ்டவ்வை வந்து நல்லா கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கிட்டு ஒரு 2 மினிட்ஸ் இருந்தாலே போதும். நல்லா வந்து இந்த கீரை வந்து நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் நமக்கு. இப்போ இதை வந்து தொடர்ந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. அப்படியே விட்டுட்டிங்கன்னா கருகிரும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழித்து இதை வந்து அப்படியே வந்து ஒரு பவுலுக்கு நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ வந்து எண்ணெயோட சலசலப்பை வந்து நல்லா குறைஞ்சிட்டு இப்போ இது வந்து நல்லா க்ரன்ச்சியாக தான் இருக்குது. இப்போ இதை வந்து அப்படியே ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதே மாதிரி மீதி இருக்கிறதையும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், நான் இது எல்லாமே நல்லா வந்து ஃப்ரை பண்ணிவிட்டேன். இப்போ இதை வந்து ஒரு மிக்சிங் பவுலில் வந்து ஆட் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், நம்ம போடும்போதே அந்த சலசலப்பு உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு க்ரன்ச்சியாக இருக்குதுன்னு. இப்போ நம்ம வந்து இந்த சில்லி ஃப்ளேக்ஸு, சுகர், சால்ட் எல்லாமே ஆட் பண்ணுங்க. அதை வந்து இதில் வந்து கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து தேவைக்கு தகுந்தாலும் ஆட் பண்ணிக்கிட வேண்டியதான். இப்போ இந்த வறுத்து வச்சுருந்த எள்ளு, அதுக்கப்புறம் வந்து முந்திரி பருப்பு, இதையும் வந்து இதில் வந்து ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அப்படி ரஃப்பாக வந்து லேசாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். இங்கே பாருங்கள், என்ன அழகாக வந்து நல்லா கீரையை வச்சு ஒரு ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து நமக்காக அவங்க வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக அவங்களுக்கு மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி நான் அந்த நேரத்தில் சொல்லிக்கிடுதேன். இங்கே பாருங்கள், எவ்வளோ அருமையாக நமக்கு ரெடியாக இருக்குது பாருங்கள். ஒரு கட்டு பாலக்கீரை வாங்கி இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா ஒரு 2 டேஸ் நம்ம வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா வந்து கலந்து விட்டாச்சு. நம்ம வந்து கையில் எடுத்து பார்த்தா கூட அவ்வளோ ஒரு க்ரன்ச்சியாக இருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ அருமையாக நமக்கு ரெடியாக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் ராமு சமையலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ இதை ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம்.
வியூவர்ஸ், இந்த ரெசிபியை நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ராமு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ.